Hello guys, welcome back to our channel. நான் உங்கள் கௌதமன் சோலோ கிரியேட்டர். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் போல்ட் Z40 ஓட அன்பாக்சிங் போடுங்க ப்ரோன்னு கேட்டிருந்தாரு. ஸோ அவருக்காக நான் வாங்கியிருக்க ப்ராடக்ட் தான் போல்ட் Z40. இதோட அன்பாக்சிங் அண்ட் அதோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு அன்பாக்சிங் பார்த்துட்டு வந்துடுங்க. ஃபஸ்ட்டு பாக்ஸ் அன்பாக்சிங் ஆகிடலாம். பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடில் போல்ட் Z40 கொடுத்துருக்காங்க. உள்ளுக்குள்ளே இருக்க டிடபிள்யூஸோட இமேஜ் கொடுத்துருக்காங்க. மேட் இன் இந்தியான்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாக்ஸோட பேக் சைடில் ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இது என்னென்னங்கிறத உள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க. வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. ஒரு யூசர் மேனுவல். நெக்ஸ்ட்டு உள்ளுக்குள்ளே டிடபிள்யூஎஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எடுத்து உரமாக வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு பாக்ஸில் டைப் சி சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஏர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் அந்த பாக்ஸில் இருக்கிறது. அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. இப்போ வாங்க என்னோடய ரிவ்யூவை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிரைவர்ஸ்னு பார்க்கும்போது 10mm டைனமிக் டிரைவர்ஸ் கொடுத்துருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோவில் லாஸ்ட்டு சொல்கிறேன். நெக்ஸ்ட் பேட்டரின்னு பார்க்கும்போது 60 ஹவர்ஸ்க்கான ப்ளேபேக் டைம் கொடுத்துருக்காங்க. நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். நியர்லி 60 ஹவர்ஸ் கிட்ட வந்துச்சு. நெக்ஸ்ட் 10 மினிட்ஸ் சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா 100 மினிட்ஸ்க்கான ப்ளேபேக் டைம் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுவும் சூப்பராக ஒர்க் ஆகுது. டைப் சி சார்ஜிங் போட்டு கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கனெக்டிவிட்டியை பார்க்கும்போது ப்ளூடூத் வெர்ஷன் 5.3 கொடுத்துருக்காங்க. கனெக்டிவிட்டியை பொறுத்தவரைக்கும் அவ்வளோக்கா ஃபாஸ்ட்டாக இல்லை, கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. வேறு என்ன புதுசாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா Boomx அப்படிங்கிற டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. அது எதுக்காக அப்படின்னா பேஸை இன்னும் நம்மளால் ஃபீல் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் லாஸ்ட். நெக்ஸ்ட் டூயல் மைக் கொடுத்துருக்காங்க. ஜென் ENC சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. என்னோட நாய்ஸ் கேன்சலேஷன் கொடுத்துருக்காங்க. கால் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோவில் லாஸ்ட்டு சொல்கிறேன். நெக்ஸ்ட் கேமிங் மோடு கொடுத்துருக்காங்க. கேமிங் மோடை பொறுத்தவரைக்கும் ஓரளவுக்கு சூப்பராக ஒர்க் ஆகுது. எந்த விதமான ப்ராப்ளம் இல்லை. ஆடியோ அண்ட் வீடியோ கரெக்டாகவே சிங்க் ஆகுது. பட் எத்தனை எம்எஸ்க்கான அல்ட்ரா லோ லேட்டன்சி கொடுத்துருக்கான்னு சொல்லலை. லோ லேட்டன்சி மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு கேமிங் மோடு சூப்பராக ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் டச் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. சாங்கை ப்ளே பண்ணுறது, பாஸ் பண்ணுறது, நெக்ஸ்ட் சாங் போகிறது, ப்ரீவியஸ் சாங் போகிறது, வாய்ஸ் அசிஸ்டன்ட்டை ஆக்சஸ் பண்ணுறது, வரக்கூடிய காலை அட்டன் பண்ணுறது, ரிஜெக்ட் பண்ணுறது, இது மாதிரி எல்லா ஆப்ஷனும் செஞ்சுக்க முடியும். என்ன ஒரு சின்ன ட்ராபேக் அப்படின்னா டச் கண்ட்ரோல் மூலிமா நம்மளால் வால்யூமை மட்டும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ அந்த ஆப்ஷன் இதில் கொடுக்கல. மிச்சபடி எல்லாமே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வாய்ஸ் அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. கூகுள் அண்ட் சிரி ஓரளவுக்கு சூப்பராக ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் அண்ட் ஸ்வெட் ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க. IPX5 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபிட்டிங் எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, காதுக்குள்ளே கரெக்டாக ஃபிட்டாக இருக்குது. காதே டம்ப் பண்ண மாதிரி இருக்குது. ஃபிட்டிங் பொறுத்தவரையிலும் சூப்பராக இருக்குது. எந்த விதமான ப்ராப்ளம் இல்லை. எவ்வளோ ஷேக் பண்ணாலும் கீழே விழுவல. ஸோ ஃபிட்டிங் சூப்பராக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணிடலாம். 50% வால்யூமில் இருக்குது. ஃபுல்லாக வச்சு பார்ப்போம். ஓகே, ஸோ சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்தவரைக்கும் சூப்பராக கொடுத்துருக்காங்க. எந்த விதமான ப்ராப்ளம் இல்லை. 50% வச்சு கேட்கும்போது நம்மளால் கிளியராக ஃபீல் பண்ண முடியுது. பேஸையும் ஃபீல் பண்ண முடியுது. எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஃபுல்லாக வச்சோம் அப்படின்னா காதே அப்படி கிளியர் மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு சவுண்ட் குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்தவரைக்கும் எந்த விதமான ப்ராப்ளம் இல்லை. சூப்பராக இருக்குது. ஸோ கால் குவாலிட்டியை பொறுத்தவரைக்கும் ஓரளவுக்கு நார்மலாக கொடுத்துருக்காங்க. எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. நான் பேசுகிறவங்க கரெக்டாக கேட்குது, அவங்க பேசுகிற எனக்கு கரெக்டாக கேட்குது. பட் ENC சப்போர்ட் மட்டும் ஒர்க் ஆகலைன்னு சொல்கிறாங்க. என்வரன்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன் அவ்வளோக்கா ஒர்க் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மிச்சபடி எல்லாமே கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட் டிசைன் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். டிசைனை பொறுத்தவரைக்கும் ஓரளவுக்கு சூப்பரான டிசைன்லேயே கொடுத்துருக்காங்க. நல்லா காம்பேக்டாக இருக்குது. ஸோ ஓப்பனிங் வந்து இப்படி கொடுத்துருக்காங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. போல்ட்டில் உள்ளுக்குள்ளே இயர்பட்ஸ் இருக்குது. இங்கே வந்து சார்ஜிங் லெவல் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து டைப் சி சார்ஜிங் போட்டு கொடுத்துருக்காங்க. காம்பேக்டாக இருக்குது. நம்மளால் ஈவனா கேரி பண்ணிட்டு போக முடியும். அவ்வளோ காம்பேக்டாக இருக்குது. டிசைனை பொறுத்தவரைக்கும் சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் கலர்ஸ்னு பார்க்கும்போது 3 கலரில் அவைலபிளாக இருக்குது. ப்ளூ, ப்ரௌன், ஒயிட் அப்படிங்கிற 3 கலர் வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஓவராலாக இந்த ப்ராடக்ட்கான என்னோடய ரேட்டிங்ஸ் வந்து 4. எதனால 4 அப்படின்னா இதோட ப்ரைஸ் வந்து 1500 கிட்ட இருக்குது. இதே ஃபியூச்சர் இதோட கொஞ்சம் அதிகமான ஃபீச்சர்ஸ் இருக்கக்கூடிய போல்ட் X50 வந்து அது இப்போதைக்கு 1000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இருக்குது. ஸோ 1500, 1000 ரெண்டுமே
எது உங்களுக்கு பட்ஜெட்டுக்குள்ளே கரெக்டாக இருக்குமோ அதை வாங்கிக்கோங்க. நான் ப்ரிஃபர் பண்ணுறது வந்து X50 தான் நான் ப்ரிஃபர் பண்ணேன். அதோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். இங்கே கார்டில் தரேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த ப்ராடக்ட் பற்றின உங்களோட சஜஷன் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா உடனே கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி எழுதி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வரக்கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் தெரிய வரும். நெக்ஸ்ட் எந்த ப்ராடக்ட்டோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வேணுங்கிறதையும் மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த ப்ராடக்ட்டை வாங்கி ரிவ்யூ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ அவ்வளோ இந்த வீடியோ. ஸ்டே டியூன் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். கற்றதை கற்பிப்போம்.